உலகமெங்கிலும் வாழும் என் அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் பருவதமலை பார்த்திபன். இந்த வீடியோவில் செல்போன் எனும் அரக்கனை பத்தி பார்க்க போறோம். ஏன் செல்போனை அரக்கன்னு சொல்றேன்னு தான் நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே அதை அரக்கன்னு சொல்லுவீங்க. மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அதாவது நம்ம சேனல்ல பாக்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, நம்ம போற வீடியோவுக்கு லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் லைக்குக்காகலாம் வீடியோ போடல, மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்ப்பதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். யாருமே நம்ம பேசுற தலைப்புகள்ல வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சினிமா பாட்டை போட்டுட்டு அதுக்கு வாய் அசைக்கிற இல்ல தையா தக்கான்னு ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்ணாப்பின்னு லைக்கை போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல எவனாவது கோமாளித்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இல்ல அசிங்கமா வீடியோ போடுறானா அவனுக்குலாம் நீங்க லைக்க போறீங்க. இல்ல யாராச்சும் கவர்ச்சியான புகைப்படங்களையோ இல்ல கவர்ச்சியான நடனம் ஆடனா அந்த பெண்களுக்கு எல்லாம் நீங்க லைக்க வாரி இறைக்கிறீங்க. ஆனா இது போல நல்ல நல்ல வீடியோக்களை போடுற கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்க லைக்க போட மாட்டேங்கிறீங்க. இது என்ன பிரச்சனை ஆகும்னா, நான் லைக்குக்காகலாம் ஒண்ணு கெஞ்சல. நீங்க லைக்க போட்டீங்கன்னா இது போல நல்ல நல்ல வீடியோக்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியா ரெக்கமெண்ட் பண்ணும். மக்களே, நம்ம சேனல்ல நிறைய விழிப்புணர்வு காணொளிகளை நான் தொடர்ந்து பதிவிட்டு வரேன். இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. டேய், உனக்கு எதுக்குடா நாங்க லைக் பண்ணணும்? உன் வீடியோ நல்லா இருக்குதா முதல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா நீங்க லைக் பண்ண தேவையில்ல. நல்லா இல்லைன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சரி பண்ணிப்பேன். ஓகே, இப்போ இந்த செல்போனை பற்றி பார்க்கலாம். முதல்ல செல்போனை கண்டுபிடித்தது யார் தெரியுமாங்க? அலெக்சாண்டர் கிரகாம் பெல் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அலெக்சாண்டர் கிரகாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தாரு. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தொலைபேசின்றது வேற, கைபேசின்றது வேற. இந்த தொலைபேசியை ஆங்கிலத்தில் லேண்ட்லைன் சொல்லுவாங்க. இந்த லேண்ட்லைன் மூலமாக இணைக்கப்பட்ட தொலைபேசியில் எவ்வளோ தூரத்தில் வேணால் நம்ம பேசிக்க முடியும், எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் நம்மளால மற்றவங்க கூட பேசிக்க முடியும். லேண்ட்லைனுக்கு எந்த ஒரு நெட்வொர்க்கும் தேவையில்ல. சும்மா ஃபோன் எடுத்து நம்ம ஏதாவது நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு நம்ம டயல் பண்ணால் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க கூட பேசிக்க முடியும். இந்த தொலைபேசி என்ன பண்ணும்னா, நம்ம பேசுகிற ஒலி சமிக்ஞைகளை அது மின் சமிக்ஞைகளாக மாற்றி அந்த கம்பி மூலமாக மற்றொரு இடத்துக்கு கடத்துகிறது. இப்படிதான் தொலைபேசியில மற்றவங்க கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அலெக்சாண்டர் கிரகாம் பெல் தொலைபேசி தாங்க கண்டுபிடித்தாரு, செல்பேசியை கண்டுபிடிக்கல. நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த செல்போன் உருவானது எல்லாமே அமெரிக்காவில தாங்க. அமெரிக்காவை சேர்ந்த அலெக்சாண்டர் கிரகாம் பெல் 1847 பிறந்து அதுக்கப்புறமா பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் 1876 தான் இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தாரு. தான் கண்டுபிடித்த தொலைபேசிக்காக அமெரிக்காவின் காப்புரிமை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா 1922 அலெக்சாண்டர் கிரகாம் பெல் இறந்து போயிட்டாரு. அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். செல்போனை கண்டுபிடித்தது மார்டின் கூப்பர், தொலைபேசியை கண்டுபிடித்தது அலெக்சாண்டர் கிரகாம் பெல். இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவை சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் தான். இந்த தொலைபேசியில நம்ம பேசுறதுக்கு கம்பி மூலமா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இணைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் நம்மளால பேச முடியும். அதாவது இரண்டு இடத்துலயும் இரண்டு தொலைபேசி இருக்கும். இந்த கம்பி மூலமா எத்தனை தொலைபேசி வேணா நம்ம இணைச்சு அது கூட பேசிக்க முடியும். ஆனா எல்லாத்துக்குமே கம்பி தொடர்பு தேவைப்படுது. ஆனா இந்த கம்பி தொடர்பு இல்லாம நம்ம தொலைபேசியை பயன்படுத்தலாம்னு அமெரிக்காவை சேர்ந்த மார்டின் கூப்பர் 1973 கைபேசியை கண்டுபிடித்தாரு. உலகின் முதல் கம்பி இல்லாத தொலைபேசியை கண்டுபிடித்தது மார்டின் கூப்பர். மார்டின் கூப்பர் 1970 மோட்டோரோலா அப்படின்ற ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 1973 இவர் கண்டுபிடித்த முதல் கம்பி இல்லாத கைக்கு அடக்கமா வச்சு பயன்படுத்தக்கூடிய செல்போனுக்கு அவர் பணிபுரிந்த மோட்டோரோலா நிறுவனத்தின் பெயருடன் சேர்த்து மோட்டோரோலா டைனாடெக் 8000Xன்னு பேர் வச்சாரு. இந்த பேர் தான் காலப்போக்கில் மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்றபடி நகர்பேசின்னு வந்துச்சுங்க. நகர்பேசின்னு என்ன? நகர்ந்துகிட்டே ஒரு இடத்துல இருந்து மற்றவங்க கூட நம்ம பேசிட்டு போக முடியும். அதனாலதான் நகர்பேசின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. நகர்பேசிக்கு ஆங்கிலத்துல கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, நகர்ந்து போறதுக்கு கோன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் செல்பேசினா என்னன்னு தெரியாம இருக்காங்க. செல்பேசினா செல்லுன்றது என்னது? நகர்ந்து போறதுக்கு பேர் தான் செல் அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த செல்பேசி என்றுதான் செல்பேசி சொல்லிட்டு இருக்காங்க. கைக்கு அடக்கமா வச்சு பயன்படுத்திக்கிட்டு கையோடு எங்க வேணாலும் கொண்டு போகலாம் அப்படின்றது காரணத்தினாலதான் கைபேசின்னு பேர் வச்சாங்க. தொலை தூரத்தில் உள்ளவங்ககிட்ட பேச முடியுன்ற காரணத்தினாலதான் இதுக்கு தொலைபேசின்னு பேர் வச்சாங்க. இந்த தொலைபேசியின் ஒரே ஒரு பயன்பாடு, தொலைவில் உள்ளவர்களுடன் கம்பி இணைப்பின் மூலமாக எவ்வளவு நேரம் வேணா பேசிக்கலாம். அதுதான் இந்த தொலைபேசியோட ஒரே ஒரு முக்கிய அம்சம். மற்றபடி தொலைபேசியில அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனா செல்போன் பயன்படுத்தி நம்மளால மற்றவங்க கூட பேசிக்கலாம், மற்றவங்க கூட வீடியோ கால் பண்ணிக்கலாம், மற்றும் இணையதளங்களை பயன்படுத்தி நம்மளால பொழுதுபோக்கு அனுபவித்துக் கொள்ள முடிகிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் மார்டின் கூப்பர் தாங்க. மார்டின் கூப்பர் தான் நவீன இந்தியாவோட முதல் செல்பேசியை கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர். அதுக்கப்புறமா இந்த செல்போன்
படிப்படியாக வளர்ச்சி பெற்று இப்போ நவீன ஸ்மார்ட் ஃபோனாக மாறி இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே செல்ஃபோன் தான் பயன்படுத்துகிறாங்க. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இப்போ செல்ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். மக்களே, இந்த செல்ஃபோன் பயன்பாட்டால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மனுஷனையே ஒரு சோம்பேறி ஆக்குறது இந்த செல்ஃபோன் தாங்க. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்காருங்க, நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாருங்க. எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பாக செய்வார். அவர் மாதிரி சுறுசுறுப்பாக யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஊரில். அவர் பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணாருன்னா 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாரு. அந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் என்கிட்டயே சந்தேகம் கேட்டாருங்க. நானும் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். நாள் ஆக ஆக அவர் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடிமையாக ஆயிட்டாரு. அவர் இப்பெல்லாம் அதிகமாக வேலைக்கு போகிறது இல்லை, வேலையும் செய்கிறது கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் இப்போ சோம்பேறித்தனமாக இதுக்குதான் அந்த வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்கிறாரு. அவர்கிட்ட பட்டன் ஃபோன் இருந்தப்ப இருந்த சுறுசுறுப்பு இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறப்ப இல்லைங்க. இப்போ எல்லாம் போய் பார்த்தா எப்போவுமே அவரோட வீட்டில் ஃபோனு கையுமா தான் இருக்காரு. ஏதாவது ஒரு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு அதை தள்ளி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாம் இப்போ ஃபோனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் தனியாக சிரிச்சிட்டு இருந்தா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, பையன் ரீல்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் செல்ஃபோனை நம்பி தான் போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலலாம் கும்பலாக சேர்ந்து பேசினா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ யாருமே அப்படி பேசுறது கிடையாதுங்க. கூட்டாக பேசணும்னா கான்ஃபரன்ஸ் காலில் வர சொல்கிறாங்க, இல்லை நேருக்கு நேர் பேசணும்னா வீடியோ காலில் வர சொல்கிறாங்க. இப்போ மொபைல் மட்டுமே வாழ்க்கையாக மாறி நிறைய பேர் அதிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் மொபைல் இல்லாமல் வாழ்ந்து பாருங்களேன், அந்த வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கும். தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லும் செல்போனை கண்டுபிடித்த மார்ட்டின் கூப்பரும் இவங்க 2 பேரும் கண்டுபிடிப்பதற்கான முக்கியமான நோக்கமே தொலை தூரத்தில் உள்ளவங்க கிட்ட நம்மளோட தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்காக மட்டும்தாங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, அலெக்சாண்டர் கம்பி மூலமா பேச முடியும்னு சொன்னாரு, ஆனா மார்ட்டின் கம்பி இல்லாமலே பேசலாம்னு சொன்னாரு. இப்படி மற்றவங்க கூட பேசுறதுக்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட செல்போனை இப்போ இணையதளம் மூலமாக நீங்க மற்றவங்க கூட வீடியோ கால் பண்ணி ஜாலியா முகத்தை பார்த்து பேசிக்கலாம், இல்ல டேட்டாவை பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் உங்க நேரத்தை செலவு பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு சினிமா பாட்டுக்கு இல்ல சினிமா வசனத்துக்கு வாயை அசைச்சுக்கிட்டு தையா தக்கான குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு சுத்திட்டு இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கோமாளித்தனத்தை பண்ணி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகலாம். இப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை இந்த மொபைல் ஃபோன் மாத்திருச்சுங்க. பல்வேறு கார்பரேட் கம்பெனிக்காரங்க தங்களோட லாபத்துக்காக இந்த வசதிக்குது அந்த வசதிக்குதுன்னு மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க அழுகுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் பெற்றோர்கள் செல்போனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, செல்போன் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்த தெரியாது. இப்படி தள்ளலாம் என்னவோ வருது, பொம்மை படம் ஓடுது, என்ன ஓடுது, கண்ணாப்புறான்னு என்னவோ பாக்குறாங்க. அப்போ அந்த செல்போனை மூஞ்சிக்கு பக்கத்துல வச்சு இப்படி பாக்குறாங்க. குழந்தைகள் அதிக நேரம் செல்போன் பார்ப்பதால் 3 வயது முதலே கண் பார்வை பாதிக்கப்படுவதாக த ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை நிறுவனர் ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார். அந்த செல்போனோட வெளிச்சம் அவங்க கண்ணுல பட்டு பட்டு நாள் ஆக ஆக அவங்க வருங்காலத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே பொறுப்பில்லாத பெற்றோர்கள் தாங்க. குழந்தைங்க வெறும்னு எப்போ பார்த்தாலும் கிட்ட பார்வையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வெளியில் போய் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours இதில் விளையாடுறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தாங்க அதிகபட்சமாக செல்ஃபோனை பயன்படுத்தணும். அதுக்கு மிச்சமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க வேலையில் இருக்கணும், இல்லைனா அவங்க செல்ஃபோனே வேலையாக பயன்படுத்துகிறவங்களா தான் இருக்கணும். அப்படி நீங்கள் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கீங்களா? செல்ஃபோன் மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருவி. அந்த கருவிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணுமா, இல்லை அந்த கருவியை நீங்கள் ஆளணுமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். செல்ஃபோன் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டு, செல்ஃபோனுக்கு நீங்கள் பாஸாக இருக்கணுமா, இல்லை செல்ஃபோன் உங்களுக்கு பாஸாக இருக்கணுமா? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர் செல்ஃபோன் பயன்படுத்துவாங்க, போவாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக் பார்ப்பாங்க. கேட்டால் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு எடுத்து சொல்லிட்டு வாங்க. அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு டைம் தான் போயிட்டு இருக்கும். நீங்கள் வீணாகிற ஒவ்வொரு நேரத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நேரம் போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. நேரத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சால் நீங்கள் இப்படிலாம் வீணாக மாட்டீங்க உங்கள் நேரத்தை. அதனால தயவு செஞ்சு செல்ஃபோனை முக்கியமான தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. செல்ஃபோன் பேசுறீங்களா, தயவு செஞ்சு பேசுங்க. இல்லை சின்ன சின்ன பயன்பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதிகபட்சமாக அதிலே மூழ்கி செல்ஃபோனுக்கு அடிமையாகி சுற்றிட்டு இருக்காதீங்க. இப்போ நிறைய பேர் ஆன்லைன் கேம் விளையாடுறன்னு சொல்லிட்டு செல்ஃபோனுக்கு அடிமையாகவே ஆயிட்டாங்க. அப்படி செல்ஃபோன் அடிமைகளுக்காக அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும். செல்ஃபோன் எனும் அரக்கன்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோதான் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.